செப்டம்பர் 2007 ஒரு மிட் நைட்டில் 911க்கு ஒரு கால் வருது. காலில் பேசின ஏமிங்கிறவங்க தன் வீட்டுக்குள்ளே யாரோ பூந்துட்டதாகவும் அவங்க தன் ஹஸ்பண்டை சுட்டுட்டதாகவும் ரொம்ப பதட்டமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் குழந்தைகள் தூங்குகிற ரூமுக்கு மேலே போயிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. 911 ஆஃபீஸர்ஸ் அடுத்த 2 நிமிஷத்தில் ஏமியோட வீட்டுக்கு வராங்க. அங்கே இருந்தவங்கெல்லாம் தப்பிச்சு போயிட்டதா ஏமி சொல்கிறாங்க. அவர்கள் கண்ட காட்சி, ஏமியோட ஹஸ்பண்டான 47 வயது நிறைந்த பாப் 7 முறை சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார். வீடு ஃபுல்லாக பொருட்கள் எரிஞ்சு கிடந்திருக்கு. போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கிறாங்க. ஏமி கிட்டே இருந்து ஏமி சொன்ன மாதிரி உண்மையாகவே யாரோ உள்ளே வந்து தான் பாபை சுட்டு கொன்னாங்களா, அல்லது வீட்டில் யாரோ பதுங்கி இருந்து தான் பாபை சுட்டு கொன்னாங்களா? இவ்வளோ பெரிய பணக்காரரான பாபுக்கு யார் அந்த பெரிய விரோதி? This is Crime Context channel and you are watching the $1 million murder case. 42 வயதான பாப் பாஸ்லேங்கிறவர் அலெக்சாண்ட்ரியாவில் ஒரு லக்ஸுரி லைஃப் ஸ்டைலை வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அவரோட ஒய்ஃபான ஏமி அவங்க பிஸ்னஸை நல்லா பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. 2 பேருக்குமே பணம் நிறையா கொழிச்சிக்கிட்டு இருந்திருக்கு பிஸ்னஸில். இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவங்களோட லைஃப்பில் திடீர்னு ஒரு சோகம். யாரோ அவரோட கணவர் பாபை அதிகாலையில் வீட்டுக்குள்ளே பூந்து சுட்டு கொன்னுட்டதா ஏமி போலீஸுக்கு தெரிவிக்கிறாங்க. வீட்டுக்கு விரைந்த போலீஸ் முதல்ல கவனிக்கிறது என்னென்னா, வீட்டோட பின்னாடி வழியாக இருக்கிற விண்டோஸ் வழியாக தான் அந்த இன்ட்ரூடர்ஸ் உள்ளே வந்திருக்காங்கங்கிறது தான். ஏன்னா அந்த கதவை உடைச்ச கண்ணாடி துகள்கள் எங்கே பார்த்தாலும் சிதறி இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் மனசாட்சியே இல்லாமல் பாபை 7 முறை சுட்டு கொண்டு இருக்காங்க உள்ளே வந்தவங்க. அந்த கன்னோட புல்லட் ஷெல்ஸு 2 மட்டும்தான் கிடைச்சது போலீஸுக்கு. பாக்கி 5 எங்கங்கிறத போலீஸ் தீவிரமாக பெட்ரூம் முழுக்க தேட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முதல் கட்ட விசாரணையை ஏமி கிட்டேருந்தே ஆரம்பிக்கிறாங்க போலீஸ். ஏமி முன்னுக்கு பின்னா பல முரண்பாடான தகவல்களை போலீஸுக்கு தெரிவிக்கிறாங்க. அதாவது பாபுக்கு ஏகப்பட்ட அஃபேர்ஸ் இருந்ததாகவும், அவருக்கு எப்போவுமே க்ரூஸில் போய் பார்ட்டி பண்ணுறது பிடிக்கும்னும், ஃபுல் டைம் பார்ட்டியிலே தான் இருப்பாருன்னும் தெரிவிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் விசாரணையில் பாப் அந்த மாதிரியான பர்சன் இல்லைன்னும், ஏமியும் அவரோடு சேர்ந்து பார்ட்டி பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்கன்னும், இருவருக்குமே பார்ட்டி செய்வது ரொம்ப பிடிக்கும்னும், பாப் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ்லாம் ரொம்ப கம்மிங்கிறதும் தான் தெரிய வருது. பாபை பற்றி அவரோட கொலீக்ஸ் எல்லாருமே உயர்வாக தான் சொல்கிறாங்க. ஒரே ஒரு பெண் கூட மட்டும் நெருங்கி பழகினதா போலீஸுக்கு தெரிய வருது. ஒருவேளை இந்த கொலை அந்த பெண்ணை சேர்ந்தவர்களால், அந்த பெண்ணோட ஹஸ்பண்டாலேயோ இல்லை அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டாலேயோ நடந்திருக்கோங்கிற கோணத்தில் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க போலீஸ். ஆனால் அந்த பெண்ணை விசாரித்தப்போ அந்த பெண் தனிமையில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்கன்னும், அவங்களுக்கு பாய் ஃப்ரெண்டோ ஹஸ்பண்டோ இல்லைன்னும் போலீஸுக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணுக்கு அப்போ அலிபியும் இருந்திருக்கு. போலீஸ் தன்னோட சந்தேக வட்டத்துக்குள்ளே பாபோட ஃப்ரெண்டான நோவாவை கொண்டு வருது. நோவாவும் பாபும் எலிமெண்ட்ரி ஸ்கூல்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க. நோவாவுக்கு ஒருவேளை பாப் செய்கிற பிஸ்னஸ் மேலே பொறாமல் இருந்திருக்குமோன்ற கோணத்தில் போலீஸ் விசாரணைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நோவாவுக்கு பாப் கொலையான நேரம் ஒரு அலிபி இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நோவா மேலே சந்தேகிக்கும்படி போலீஸுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்ஸோ வேறு எந்த விஷயமுமே கிடைக்கல. அதனால் போலீஸ் திரும்ப க்ரைம் சீனை இன்வெஸ்டிகேட் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி எந்த க்ளூஸுமே கிடைக்காத கேஸில் க்ரைம் சீன் மட்டும்தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறது போலீஸோட ஆழ்ந்த நம்பிக்கை. பாபோட வீட்டுக்கு போய் அந்த பெட்ரூமை அலசி ஆராயும் போது
அந்த ஷெல்ஸை தேட முயற்சி செய்கிறாங்க போலீஸ். மிஸ் ஆன அந்த 5 ஷெல்ஸும் பெட்ரூமில் எங்கேயுமே கிடைக்கல. போலீஸ் என்ன நம்புகிறாங்கன்னா, வீட்டுக்குள்ளே பூந்து பாபை சுட்டவன் அந்த ஷெல்ஸையும் பிக் பண்ணிட்டு போயிருக்கணும். அதில் 5 ஷெல்ஸை மட்டும் எடுத்துகிட்டு போயிருக்கணும். பாக்கி 2 ஷெல்ஸும் பெட்டோட கீழே இருந்ததுனால அவன் அதை எடுக்காமல் மிஸ் பண்ணிட்டு போயிருக்கணுங்கிறது தான் போலீஸ் நினைக்கிறாங்க. இந்த சமயத்தில் தான் பாபோட குழந்தைகள் ஒரு அதிர்ச்சி தரும் விஷயத்தை போலீஸ்க்கு தெரிவிக்கிறாங்க. அதாவது வெளியிலேருந்து ஒரு இன்ட்ரூடர் வந்தால் முதல்ல கண்ணாடி கதவை உடைச்சிக்கிட்டு உள்ளே வந்து அதுக்கப்புறம் துப்பாக்கியால் பாபை சுட்டு இருக்கணும். ஸோ கண்ணாடி உடையிற சத்தம் முதல்ல கேட்டிருக்கோம், துப்பாக்கி சத்தம் 2வது கேட்டிருக்கோம். ஆனால் குழந்தைகள் சொல்கிற விஷயம் அப்படியே முரணாக இருக்குது. தூங்கிட்டு இருக்கும்போது தங்களுக்கு துப்பாக்கி சத்தம் தான் முதல்ல கேட்டதாகவும், கொஞ்ச நேரத்திலே யாரோ கண்ணாடியை உடைக்கும் சத்தம் கேட்டதாகவும் குழந்தைகள் தெரிவிக்கிறாங்க. இது இந்த கேஸில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமையுது. அதன்படி போலீஸ் கண்ணாடி துகள்கள் உடைந்து இருக்கிற இடத்த உத்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிபடுது. பொதுவாக கண்ணாடியை வெளியிலேருந்து உள்ளே உடைச்சிருந்தா உள்ளே நிறையா கண்ணாடி துகள்கள் சிந்தி கிடந்திருக்கும், வெளியில் வந்து கம்மியாக தான் இருந்திருக்கும். ஆனால் இந்த விஷயத்தில் கண்ணாடி துகள்கள் வீட்டுக்கு வெளியே நிறைய சிந்தி கிடக்கிறத போலீஸ் கவனிக்கிறாங்க. ஆனால் வீட்டினுள்ளே ஒரு சில துகள்கள் தான் போலீஸ்க்கு கிடைக்கிது. இதனால் போலீஸ் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறது என்னென்னா, அந்த இன்ட்ரூடர் வெளியிலேருந்து உள்ளே வரலை, உள்ளேருந்து தான் இந்த கன்ஷாட்டை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான். காணாமல் போன அந்த 5 புல்லட் ஷெல்ஸும் ஏமியோட டவலில் சுத்தப்பட்டு ஏமியோட லாண்ட்ரி பேக்கில் போலீஸுக்கு கிடைக்கிது. ஒருவேளை இன்ட்ரூடர் உள்ளேந்து கண்ணாடியை அடித்து உடைச்சிருந்தா கண்ணாடியை உடைக்க ஒரு ஆயுதத்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ போலீஸ் அந்த ஆயுதத்தை தேட ஆரம்பிக்குது. வீடு முழுக்க நடத்திய சோதனையில் அந்த வீட்டோட பேஸ்மெண்ட்டில் அந்த ஸ்டேர் கேஸுக்கு அடியில் ஒரு பேஸ்பால் பேட் கிடைக்கிது போலீஸுக்கு. அந்த பேஸ்பால் பேட்டை ஃபாரன்சிக் எக்ஸாமினேஷனுக்கு உட்படுத்துகிறாங்க போலீஸ். அதில் ரொம்ப மைன்யூட்டாக நேனோமீட்டர் அளவுக்கு சில கண்ணாடி துகள்கள் கிடைக்கிது போலீஸுக்கு. அந்த கண்ணாடி துகள்கள் அனைத்துமே அந்த வீட்டில் உடைஞ்ச கதவோட கண்ணாடி துகள்களோட எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. ஒருவேளை இன்ட்ரூடர் வெளியிலேருந்து உள்ளே வந்து பதுங்கி இருந்து பாபை சுட்டுட்டு கண்ணாடி கதவை உடைச்சிட்டு வெளியில் போயிருந்தான்னா அந்த பேஸ்பால் பேட்டை இப்படி வீட்டுக்குள்ளே திரும்ப வந்து பேஸ்மெண்ட்டுக்கு அடியில் ஒழிச்சு வச்சுட்டு போயிருக்க மாட்டான். இதுதான் போலீஸோட யூகம். அப்போனா அந்த இன்ட்ரூடர் அந்த வீட்டையே சேர்ந்தவனாக தான் இருக்கணும்னு போலீஸ் நம்புகிறாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் ஏமி தான் தன் கணவரான பாபை சுட்டு கொன்னதாக போலீஸ் நம்புகிறாங்க. ஏன்னா குழந்தைகளுக்கு முதல்ல கன்ஷாட்ஸ் கேட்டிருக்கு. ஏமி கணவரை சுட்டு கொன்று இருக்காங்க அந்த சமயத்தில். அடுத்து குழந்தைகளுக்கு கண்ணாடி உடையும் சத்தம் கேட்டிருக்கு. இதை ஒரு இன்ட்ரூடர் கொன்னதாக மாதிரி செட்டப் பண்ணுறதுக்காக ஏமி பேக் டோரில் இருக்கிற கண்ணாடியை உடைச்சிருக்காங்க. வீட்டுக்குள்ளேருந்தே உடைச்சதுனால தான் கண்ணாடி துகள்கள் வீட்டுக்கு வெளியே நிறைய சிதறி இருக்கு. பேஸ்பால் பேட்டை வச்சு கண்ணாடி கதவை உடைச்சேன் ஏமி அந்த பேட்டை பத்திரமா கொண்டு வந்து பேஸ்மெண்ட்டில் ஸ்டேர்கேஸ் அடியில் ஒளிச்சும் வைக்கிறாங்க. ஏன்னா போலீஸ் அதை கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த விஷயத்தில் தான் ஏமி பெரிய தப்பையும் செய்கிறாங்க. ஈஸியாக ஏமியை கார்னர் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா வெளியிலேருந்து வர யாருமே வீட்டை உடைச்சிக்கிட்டு வெளில போக தான் பார்ப்பாங்களே ஒழிஞ்சு திரும்ப அந்த பேஸ்பால் பேட்டை கொண்டாந்து வீட்டுக்குள்ளே ஒழிச்சு வைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. இந்த சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸை வச்சு ஏமியை கைது செய்கிறாங்க போலீஸ். இந்த வழக்கில் பிள்ளைங்களோட வாக்குமூலம் ரொம்ப ஸ்ட்ராங்கான எவிடன்ஸாக அமையுது. ஆனால் ஏமி கொஞ்சம் கூட நினச்சிருக்க மாட்டாங்க தான் பிள்ளைங்களாலே தான் இப்படி மாட்டிப்போம் அப்படின்னு. ஒரு தாயால் எப்படி குழந்தைங்கள வீட்டில் வச்சுக்கிட்டே தன் கணவரை சுட்டுக்கொள்ள முடியும்? இவ்வளோ தைரியம் அந்த தாய்க்கு எங்கேருந்து வந்தது? இந்த கொலைக்கார காரணம் பின்னாடி விசாரணையில் என்ன தெரிய வருதுன்னா, ஏமி தான் பாபோட பிஸ்னஸோட மொத்த கணக்கு வழக்குகளையும் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க.
கிட்டத்தட்ட 5 வருஷமாக டேக்ஸ் கட்டாததுனால இன்கம் டேக்ஸ் பீப்புள் பாப் இறந்து போன அன்னைக்கு மறுநாள் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த அப்பாயின்மெண்ட்டில் பாப் கிட்ட நேரடியாக இன்கம் டேக்ஸ் கட்டலைங்கிறத பற்றி தெரிவிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட அப்பாயின்மெண்ட் அது. ஏமி இன்கம் டேக்ஸ் கட்டாதது தெரிய வந்துருமோ என்ற பயத்தில் வேறு வழி இல்லாமல் பாப் அந்த இன்கம் டேக்ஸ் மீட்டிங்கை அட்டன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் தன் கணவரை சுட்டு கொல்லவே துணிஞ்சிருக்காங்க ஏமி. இந்திய ரூபாய் மதிப்பில் ஏமி இன்கம் டேக்ஸ் கட்டாமல் செலவழித்த பணத்தின் மதிப்பு கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய். இந்த லக்ஸுரி லைஃப் வாழ்கிறதுக்காக ஏமி இன்கம் டேக்ஸ் கட்டாமல் லக்ஸுரி லைஃப் ஸ்டைலை சூஸ் பண்ணியிருக்காங்க. பாபுக்கு தான் பிஸ்னஸில் ஏகப்பட்ட வருமானம் வர்றது மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி விஷயங்களை மனைவியை நம்பி ஒப்படைச்சிருக்காரு பாப். ஆனால் அதற்கு பதில் ஏமி பாபுக்கு கொடுத்தது என்னமோ துப்பாக்கிச்சூடு மட்டும்தான். 40 வருடங்கள் சிறை தண்டனை அறிவிக்கிறது கோர்ட் ஏமிக்கு. அந்த 40 வருடங்களை முடித்து ஏமி மே 2022 ரிலீஸும் ஆயிட்டாங்க.